இந்த வருஷம் ஒரு டாப் 5 ஃபண்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா மிச்சம் 45 ஃபண்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நல்லா பண்ணலை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அப்போது எப்போவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ஃபண்ட்லையோ இல்லை 60 ஃபண்ட்லையோ போடுறதுனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரணும் இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாப் 500 கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக டாப் 500 கம்பெனிஸை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட்டை நீங்கள் கவர் பண்ணிட்டுருங்க. அப்போ நீங்கள் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறம் மல்டி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சார்ந்தே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து சில நேரம் வந்து எமர்ஜென்சிக்கான பணம் தேவைப்படலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே போதுமானது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 3 மாதத்துக்கு தேவையான பணமாக இருக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு தேவையான பணமாக இருக்கலாம். மல்டி அசெட்ன்றது என்னென்னா என்னால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட்லேயோ இல்லை 2 ஃபண்ட்லேயோ போடுற அளவுக்கு தான் என்கிட்ட பணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு 2000 ரூபாய் தான் எஸ்ஐபி பண்ண முடியும் ஆரம்பிக்கும் போது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பங்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மல்டி அசெட் மாதிரி ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுத்தீங்கனாலே அதுலேயே உங்களுக்கு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்திலிருந்து. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் உண்டு. அதுக்கப்புறமா ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே எத்தனை ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு, எந்த ஸ்கீமை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்கீம்ஸை நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும் அப்படின்ற பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து உண்டு. இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டை நான் வந்து மீட் பண்ணேன். ஆக்சுவலாக முதல் முறையாக நான் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து என்கிட்ட வந்ததுக்கு காரணமே என்னன்னா நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட வந்திருந்தாரு. அப்போ சார் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை காமிங்க அப்படின்னு சொன்னேன். போர்ட்ஃபோலியோன்னு உடனே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 7-8 பக்கத்துக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. ஸோ எனக்கு ஒரே ஆச்சரியம், 7-8 பக்கத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, இது உண்மையிலே இவ்வளோ ஃபண்ட்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா இல்லை வேறு ஏதாவது ரிப்போர்ட்டை நமக்கு வந்து தவறுதலாக கொடுத்துட்டாரா அப்படின்ற கேள்வி இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது உண்மையிலே நீங்கள் இவ்வளோ ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து 50லேருந்து 60 ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து 50லேருந்து 60 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நான் என்னுடைய 20-22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில்ல. ஸோ நான் உடனடியாக கேட்டேன், சார் எதுக்காக நீங்கள் இத்தனை ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, சார் எந்த ஃபண்டில் போடணும்னு எனக்கு தெரியல, ஸோ அதனால் ஒரே இடத்துல போய் போடுறதுக்கு பதிலாக ஃபண்டு வர 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 நான் வந்து ஒரு ஃபண்டாக புதுசாக நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னார். இது கேட்குறதுக்கு வந்து ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும், பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியலன்ட்டு நீங்கள் பல இடத்துல போடுறீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் லாஜிக்கலாக தெரியும், ஏதாவது 1-2 ஃபண்டோ இல்லை வந்து ஒரு 5 ஃபண்டோ தான் நல்லா பண்ணும் அட் அ பாயிண்ட். ஒரு டாப் 5 ஃபண்ட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 ஃபண்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போமே, இந்த வருஷம் ஒரு டாப் 5 ஃபண்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா மிச்சம் 45 ஃபண்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நல்லா பண்ணலை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அப்போது எப்போவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ஃபண்ட்லையோ இல்லை 60 ஃபண்ட்லையோ போடுறதுனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன்னா 50 ஃபண்டுமே டாப்பில் இருக்க முடியாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரணும் இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாப் 500 கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக டாப் 500 கம்பெனிஸை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட்டை நீங்கள் கவர் பண்ணிட்டுருங்க. அப்போ நீங்கள் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறம் மல்டி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டு தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 கம்பெனிகளுக்குள்ளே நான் எங்கே வேணால் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது வந்து டாப் 100க்குள்ளேயும் இருக்கலாம், டாப் 300க்குள்ளேயும் இருக்கலாம், டாப் 500க்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்க, நீங்கள் எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆனால் ஈவென்ச்சுவலாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போட பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸி கேப் வந்து ஒரு நல்ல டைப் ஆஃப் கேட்டகரி. அடுத்தது மல்டி கேப் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொன்னேன். இந்த மல்டி கேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுவும் டாப் 500 கம்பெனிக்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணும். ஆனால் இதில் வந்து சில ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் என்ன அப்படின்னா இந்த
டாப் 500ல முதல் 25% ஆஃப் மை ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்குள்ளே தான் இருக்கணும். அதாவது டாப் 100குள்ளே கண்டிப்பாக 25% என்னுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது 101லேருந்து 250க்குள்ளே 25% இருக்கணும். அதுக்கப்புறம் 250லேருந்து 500க்குள்ளே ஆர் அதுக்கு மேலே இருக்கிற எந்த பங்குகளாக இருந்தாலும் 25% கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரூல் செட் பண்ணுறோம். அதாவது லார்ஜ் கேப்பில் 25, மிட் கேப்பில் 25, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் கேப்பில் ஒரு 25% அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய 100 ரூபாயில் 75% இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மிச்சம் இருக்கிற அந்த 25% தான் வந்து ஃபண்ட் மேனேஜரோடுக்கு கொடுக்குற ஃப்ரீடம். ஸோ அவருக்கு வந்து லார்ஜ் கேப் பெட்டராக இருக்கும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து லார்ஜ் கேப்பில் ஜாஸ்தியாக வச்சுருக்கலாம். ஆர் மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் அப்படின்னா அந்த 25% மட்டும்தான் அவர் டிசைட் பண்ண முடியும். மற்ற இருக்கிற எல்லா கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 25 கண்டிப்பாக வச்சே ஆகும். இது வந்து மல்டி கேப். ஸோ ஒரு ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மல்டி கேப் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சார்ந்தே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து சில நேரம் வந்து எமர்ஜென்சிக்கான பணம் தேவைப்படலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே போதுமானது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 3 மாதத்துக்கு தேவையான பணமாக இருக்கலாம், இல்லை 1 வருஷத்தில் தேவையான பணமாக இருக்கலாம், இல்லை எதிர்பாராத நடக்கிற விஷயங்கள் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொகையெல்லாம் நீங்கள் ஒரு டெட் ஃபண்டில் வச்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டில் பணத்தை போடணும் அப்படின்ற தேவையும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கோல்டு சார்ந்த ஒரு ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னாலும் கோல்டு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டும் வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி அசெட்னு ஒரு கேட்டகரி இருக்குது. மல்டி அசெட் இல்லை ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி அசெட்ன்றது என்னென்னா என்னால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட்லேயோ இல்லை 2 ஃபண்ட்லேயோ போடுற அளவுக்கு தான் என்கிட்ட பணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு 2000 ரூபாய் தான் எஸ்ஐபி பண்ண முடியும் ஆரம்பிக்கும் போது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பங்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மல்டி அசெட் மாதிரி ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுத்தீங்கனாலே அதுலேயே உங்களுக்கு ஈக்விட்டி வந்துடும், அதாவது பங்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் வந்துடும். அதுக்கப்புறமா கோல்டு வந்துடும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில்வர், ரீட்ஸ், இன்விட்ஸ், இந்த மாதிரி வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி, இது எல்லாமே வந்து ஒரு மல்டி அசெட்குள்ளே வந்துடும். ஸோ என்னுடைய தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் எல்லாத்துலேயும் பங்கு எடுக்கணும்னா நீங்கள் ஒரு மல்டி அசெட்டில் கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை விட நீங்கள் பெட்டராக நீங்கள் பண்ணவே முடியாது. பட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணும்போது நேச்சுரலாக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ், அதாவது ஒரு ஸ்மால் கேப்லேயோ இல்லை ஒரு மிட் கேப்லேயோ கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் ரனில் கிடைக்காம போகலாம். பட் ஆனால் ரிஸ்க் லெவலில் பெட்டராக இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மல்டி கேப், ஒரு மல்டி அசெட், ஒரு டெட் ஃபண்ட், ஒரு கோல்டு ஃபண்ட், அப்புறம் தேவைப்பட்டால் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட். ஹைப்ரிட் ஃபண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய போர்ட்ஃபோலியோவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் மாதிரி ஒரு ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னாலே, இந்த ஒரு 5லேருந்து 6 கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப வெல் டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து irrespective ஆஃப் தி அமௌண்ட், நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை 1 கோடியாக இருக்கலாம், இல்லை 100 கோடியாக இருக்கலாம். இந்த ஒரு 6-7 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து வெல் டைவர்சிஃபைடாக இருக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல ரிட்டர்ன்ஸும் அண்ட் ரிஸ்கையும் ஓரளவுக்கு நல்லபடியாகவே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் வந்து 40 ஃபண்ட், 50 ஃபண்ட், 60 ஃபண்டில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வர ஒரு என்எஃப்ஓலையோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நிறைய ஃபண்டு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ஓவர்லேப்பிங் தான் நடக்கும். ஓவர்லேப்பிங் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கம்பெனிகள் இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது லிஸ்டிங்கில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கம்பெனி இருக்குது. அதில் நல்ல கம்பெனிகள், அதாவது நல்ல கம்பெனினா என்னென்னா நல்ல இண்டஸ்ட்ரியில் இருக்குது, நல்ல ஓனர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படின்ற கம்பெனிஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கம்பெனி தான் இருக்கும். மிச்ச கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பெருசாக பிரகாசமாக இல்லாத மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனியாக இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து சரியாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிஸ்னஸை வந்து ஆப்ரேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். அப்போ ஒரு டாப் ஒரு 1000 கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுலேயும் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப் 500 கம்பெனிஸ் தான். அப்போ நான் வந்து ஒரு 6-7 ஃபண்டுக்குள்ளேயே நான் ஒரு டாப் 500க்குள்ளே நான் வந்து இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பல ஃபண்டை ஆரம்பிக்கும் போது எல்லா ஃபண்டுலேயும் அதே கம்பெனிஸ் தான் இருக்கும். அப்போ அது வந்து ஆக்சுவலி டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு ஆக்சுவலி தேவை கிடையாது. ஸோ இந்த ஒரு 5-6 ஃபண்டு இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 7-8 ஃபண்டு நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய ஃபண்டில் நான் வந்து பண்ணணும், எல்லா ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மனோபாவத்தை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணும்னு புரிஞ்சு பண்ணிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து லாங் டேர்மில் நல்லபடியாக ஒர்க் ஆகும். ஸோ சொன்ன தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.